தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, ரூபாய் 6000 வெள்ள நிவாரண நிதிக்கு குடும்ப அட்டை இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், இது தொடர்பான முழு விவரங்களையும் நீங்கள் விரிவாக பதிவு செய்யலாம். நாளை தமிழக முதலமைச்சர் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி நகர்ல ரேஷன் கடைகள்ல 6000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதை தொடங்கி வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல ரேஷன் கடைகள்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண தொகை என்பது வழங்கப்பட உள்ளது. அதே நேரத்துல ஏற்கனவே டோக்கன் விநியோகமும் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில அந்த டோக்கன்ல ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவர்களுக்கு எந்த நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை அடிப்படையாக கொண்டு அந்த டோக்கன் பயன்படுத்தி ரேஷன் கடைகள்ல 6000 ரூபாயை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது, டோக்கன் கிடைக்க பெறல, அதே நேரத்துல ரேஷன் கடை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் கிடைக்குமா, நாங்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தொடர்ந்து கோரிக்கையாக இருந்து வந்தது. அந்த வகையில பார்க்கும்போது தமிழக அரசு தற்போது அறிவிப்பாக டோக்கன் கிடைக்க பெறாதவர்களும் அதே நேரத்துல ரேஷன் கார்டே இல்லாதவர்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தா அவர்களும் விண்ணப்பிக்கலாம். அதற்காக ரேஷன் கடைகள்ல நாளை முதல் ஒரு அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷனை பூர்த்தி செய்து அதே ரேஷன் கடையில கொடுக்கணும். அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு சென்றா அங்க அந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதை பூர்த்தி செஞ்சு கொடுத்தா அதுல கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அனைத்துக்கும் பதிலளிச்சு கையொப்பம் விட்டு கொடுத்தா அதன் அடிப்படையில அதை கலாய்வு மேற்கொண்டு அவர்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரண தொகை என்பது வழங்கப்படும். இதற்காக ஒரு கட்டுப்பாட்டு அறை என்பது நாளை முதல் செயல்பட தொடங்க உள்ளது. சென்னை சேப்பாக்கம் எழிலகத்துல அமைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் வழங்கல் துறையின் மூலமாகத்தான் இந்த கட்டுப்பாட்டு அறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டு அறை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படும். பொதுமக்கள் நிவாரணம் தொகை தொடர்பான பல்வேறு சந்தங்களை அதன் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதனுடைய தொலைபேசி எண் என்பது 044228592828 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். அதே நேரத்துல 1100 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த நிவாரண தொகை தொடர்பான எந்த சந்தேகம் இருந்தாலும் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பு தற்போது தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில டோக்கன் கிடைக்க பெறாதவர்களும் ரேஷன் அட்டையே இல்லாதவர்கள், குடும்ப அட்டையே இல்லாதவர்களும் இதன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத தமிழக அரசினுடைய புதிய அறிவிப்பாக உள்ளது. பாஸ்கரன், அந்த விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய பிரதான கேள்விகள், விவரங்கள் என்னவாக இருக்கிறது? அந்த அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கொண்டா அதுல எந்த தெரு, எந்த மண்டலம் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்துல அந்த ஆதார் எண் கேட்டிருக்காங்க. அந்த ரேஷன் அந்த பகுதி பர்சனுடைய ஆதார் எண் எதா இருந்தா அதை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முகவரி, குடும்ப அட்டை எண் இருந்தா அதுல பூர்த்தி செய்யலாம். குடும்ப அட்டை எண் இல்லைன்னா பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வங்கி கணக்கு விவரம், எந்த பேங்க்ல அவங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, எந்த பிரான்ச்சு, அந்த அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட நபருடைய வீட்டினுடைய வகை, அது குடிசை வீடா, நிரந்தர வீடா, அடுக்குமாடி குடியிருப்பா என்பது போன்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அப்ளிகேஷன்ல. அதே நேரத்துல பாதிப்பினுடைய விவரம், பாதி பாதிக்கப்பட்டிருந்தா அல்லது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கதா, அந்த வீட்டுக்குள்ள தண்ணீர் பூந்து அவங்களுடைய உடைமைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்ற போன்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல அந்த அவங்க பாதிப்புகள் குறித்து தெரியப்படுத்தலாம். அதே நேரத்துல தண்ணீர் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தா அது குறித்தும் அந்த அப்ளிகேஷன்ல மூலியமாக பூர்த்தி செஞ்சு கொடுக்கலாம். இதன் அடிப்படையில வார்டு எண்ணு, மண்டலம், தெரு பெயரு, அவங்களோட மொபைல் நம்பர், ஆதார் எண்ணு, வீட்டோடைய அட்ரஸ், குடும்ப அட்டை எண் இருந்தா கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இல்லாதுன்னா அதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வங்கியுடைய கணக்கினுடைய விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வங்கியோடைய பெயரு, எந்த பிரான்ச்சு, எந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற விவரமும், பாதிக்கப்பட்ட வீட்டினுடைய வகையும், அதே நேரத்துல பாதிப்பினுடைய முழு விவரங்களும், தண்ணீர் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டுதான் அந்த விண்ணப்பம் இருக்கிறது. அந்த விண்ணப்பம் நாளை முதல் ரேஷன் கடை மூலமாக விநியோகம் செய்யப்பட உள்ளது. முழு விவரங்களுக்கும் நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.